காவல்துறையினர்கள் வந்து ஹெல்மெட் காண்டி விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மேடம் இது வந்து இன்னைக்கு காமராஜர் பர்த்டே, ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஓகே போலீஸோட சப்போர்ட்டோட ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக திருமங்கலத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்றனால ஹெல்மெட் ப்ரோக்ராம் பண்ணலாம், சூப்பராக கொடுக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்பாட்டில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் சார் அப்ரோச் பண்ணோம். சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன சூப்பர்க்கா, ரொம்ப நன்றிக்கா. இது வந்து உண்மையிலே வந்து எல்லா பேருமே பார்க்கணும். இதை வந்து உண்மையிலே இது நல்ல ஒரு விஷயம். சூப்பர் சார். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,60,000 வரைக்கும் ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒவ்வொரு வருஷமும் அந்த 1,60,60,000ல் 46,500 பேர் வரைக்கும் ஹெல்மெட் போடாதனால ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஸோ உயிரிழக்கிறாங்க. ஸோ மேடம் உண்மையிலே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக என்ன நீங்கள் கண்டினியூ பண்ணணும் மேடம், கண்டினியூ பண்ணுங்கள் சார். இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இளைஞர்களுக்கு எங்களோட காவல்துறையோட ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்து வாகனம் ஓட்டுங்க. விபத்தில் மாட்டிக்காமல் நல்லபடியாக வீடு போய் சேருங்க.